தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முன்னாள் பிரதமர் இந்திரா ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் முடிந்துள்ளது. இதை நினைவுகூரும் வகையில் தி எமர்ஜென்சி டைரிஸ் என்ற பெயரில் அப்போதைய அசாதாரண நிலைமையை விளக்கும் புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. எமர்ஜென்சி காலத்தில் அதை எதிர்த்த பிரதமர் மோடியின் செயல்பாடுகள், அந்த காலகட்டத்தில் மக்கள், அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அரசின் ஒடுக்குமுறை போன்றவை குறித்து அந்த புத்தகத்தில் பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இந்த புத்தகத்தை மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா வெளியிட்டார். அவர் பேசியதாவது: நாட்டில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்துள்ளது. ஜனநாயக படுகொலை, அரசியல் சாசனம் மீதான அத்துமீறல்கள் அரங்கேறிய நாள் அது. எமர்ஜென்சி காலத்தில் அதை எதிர்த்து போராடிய மோடியின் செயல்பாடுகள் பற்றிய சம்பவங்கள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திரா ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சியின் போது அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சோசியலிசம், செக்யூலரிசம் என்ற தேவையற்ற 2 வார்த்தைகள் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டன. நம் நாடு அனைத்து மதத்தையும் சமமாக பாவித்து ஏற்கும் தன்மை உடையது. ஆனால் செக்யூலரிசம் என்பது மதசார்பற்றது என்ற பொருளை தரும். எனவே நம் நாட்டின் அடிப்படை தன்மைக்கே பொருத்தமற்ற வார்த்தை மதசார்பின்மை. எனவே அந்த வார்த்தையை அரசியல் சாசனத்தில் சேர்த்ததை ஏற்க முடியாது, அதை நீக்க வேண்டும். அதேபோல் நம் பொருளாதாரம் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கானது. சர்வோதயா, அந்யோதயா எனும் வகையில் ஏழைகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பது. இங்கு சோசியலிச சித்தாந்தத்திற்கு இடமில்லை. நமது பொருளாதார பார்வையும் சோசியலிசத்தை நோக்கியதாக இருந்ததில்லை. எனவே சோசியலிசம் என்ற வார்த்தையும் அரசியல் சாசனத்தில் தேவையற்றது. அந்த வார்த்தையையும் நீக்க வேண்டும் என அரசை வலியுறுத்துகிறேன் என இமந்தா கூறினார். அஸ்ஸாம் முதல்வரின் இந்த பேச்சு தேசிய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. যদি জয়ন্ত মল্ল বৰুৱাই কিবা সাংবাদিকক বেয়াকৈ কৈছে তেওঁ ক্ষমা খোজা উচিত আৰু মই নিজে কৈ দিম যে তেওঁ ক্ষমা খুজিব লাগে। কাৰণ সাংবাদিকসকল আমাৰ ৰাজনীতি যুদ্ধত সাংবাদিকসকলতো নাই, যি আছে তাকে লিখি দিছে। গতিকে সাংবাদিকক যদি সঁচাই, মইতো শুনা নাই, সাংবাদিকসকলৰ প্ৰতি যদি কিবাও বেয়া শব্দ ব্যৱহাৰ কৰিছে তেওঁ এটা ক্ষমা খোজা উচিত। কিন্তু মালিকৰ যুদ্ধখন আপোনালোকে নকৰিব। মালিকটোতো ময়ো কৈ থাকো, মালিকটো মালিকৰ ফালে থাকিব দিয়ক, হ'ব। আৰু যাই কিবা কৈছে মই শুনা নাই, ময়ো ক্ষমা খুজিছো। কাৰণ আপোনালোকক বেয়া কোৱাৰ কোনো অধিকাৰ তেওঁৰ নাই আৰু আপোনালোকে দায়িত্বহে পালন কৰিছে। आपको मैं बुलाऊंगा ना, आपका मैं मिल जाऊं, ये वाला बोल ठीक है। आज today we have launched the book on emergency, the emergency diary, which is basically about the struggle and resistance movement at that point of time organized by our Prime Minister Sri Narendra Modi. When we talk to emergency, this is a high time to wipe out all the legacies of emergency. The way Prime Minister Narendra Modi ji is working to wipe out the legacy of colonial India, the same way we should try to wipe out the legacy of emergency.